வரவேற்போம். மிஸ்ஸஸ் பேச்சியம்மா அவர்களையும் வரவேற்கிறோம். அவர்கள் மென்ஸ் சைடு தாத்தாமார் பக்கம் அருமையான பணியாற்றி அவர்களுக்கு வேண்டிய எல்லா உதவிகளையும் செய்து கடந்த ஆண்டுகளாக செய்து ரிட்டையர்ட் ஆகிட்டாங்க. அவர்களையும் வருக வர என்று கரவொலி எழுப்பி வரவேற்போம். நான் வந்து கிரேஸை பற்றி நீங்கள் சொல்லுங்கள், இல்லை நானே நேரோட சொல்லுங்கள். நமது இல்லத்தில் 2013 ஆண்டிலிருந்து கடந்த 11 ஆண்டுகளாக பாட்டிமார் பக்கம் பணியாற்றி வந்த மிஸ்ஸஸ் கிரேஸ் சந்திரா அவர்கள் இப்பொழுது ரிட்டையர்டாக இருக்கிறார்கள். அவர்களையும் மேடைக்கு வருக வருக என்று வரவேற்கிறோம். கிரேசி அவர்களை நம்ம மதர் ரோஸ் அகஸ்டின் பொன்னாடை அணிவித்து வரவேற்கிறார்கள். கரவொலி அளித்து அவர்களுக்கு மிஸ்ஸஸ் கிரேஸ் சந்திரா அவர்களை பற்றி ஒரு சில வார்த்தைகள் பேச நான் நினைக்கிறேன். அவர்கள் 11 ஆண்டுகளாக பாட்டிமார் பக்கம் இருந்து அவர்களுக்கு பணிவு செய்து ஓய்வு பெற்றார்கள். இப்போ ஓய்வு பெற்ற பின்பும் அதே இளமை துடிப்புடன் மீண்டும் அவர்கள் தொடர்ந்து பணியாற்றுகிறார்கள். அவர்கள் மிகவும் அமைதியான குணமுடையவர்கள், அமைதியாக தங்கள் பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் பாட்டிமாரிடம் அன்பும் பரிவும் காட்டி அவர்கள் கேட்டுக்கொண்டும் காரியங்களை எல்லாம் முகம் கோணாது செய்து கொடுக்கிறார்கள். ஏழை முதியோர்களில் நாம் கடவுளை காண்கிறோம், இறைவனுக்கு செய்வது போலே நாம் அவர்களுக்கு செய்கிறோம் என்று நமது அன்னை புனித ஜான் ஜுகான் அவர்கள் கூறுகிறார்கள். அவர்களை பின்பற்றி மிஸ்ஸஸ் கிரேஸ் அவர்களும் தங்களால் முயன்றவருக்கு பாட்டிமாருக்கு அன்புடன் அவர்கள் சேவை செய்து வருகிறார்கள். இன்னும் சொல்ல வேண்டுமானால் நேரம் தவறாமை கடைப்பிடித்து, அதாவது குறிப்பிட்ட நேரத்தில் வந்து விடுவார்கள். அவங்க டியூட்டிக்கு தன்னுடைய கடமைகளை ஆற்றுவதில் மிகவும் நேர்மையாகவும் சுறுசுறுப்புடனும் செய்கிறார்கள். மேலும் நேரம் தவறாமை என்பது மிஸ்ஸஸ் கிரேஸுடைய ஒரு நல்லதொரு பண்பான செயல். அடுத்தபடியாக பிறரை பற்றி குறை கூற மாட்டார்கள். அவங்கள பிறரை கோபப்பட்டு நான் பார்த்ததில்லை. இங்குள்ள பாட்டிமார்களும் நிறைய சொல்லியிருக்காங்க, அவங்க கோபப்பட்டு நான் பார்த்ததில்லை. அது ஒரு அன்புக்கு ஒரு இலக்கணம். அவர்களை பற்றி எந்த குறையும் சொல்ல முடியாது. தெய்வ பக்தி உடையவர்கள். உடன் பணியாளர்களிடம் இணங்கி செல்லக்கூடிய தன்மையும் அவர்களுக்கு உண்டு. ஸோ மிஸ்ஸஸ் கிரேஸ் சந்திரா, இத்தகைய பண்புகளுடன் நீங்கள் இல்லத்தில் ஆற்றிய பணிகளுக்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இறைவன் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் அபரிவிதமாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். நன்றி. இப்பொழுது கலை நிகழ்ச்சிகள் ஆரம்பமாகும்.
முதலில் இறை வணக்க பாடலுக்கு மயில்களைப் போல் நடனமாட வருகிறார்கள். மயில்களைப் போல் நடனமாட வருகிறார்கள் முதியவர்கள் என்ற பெயரில் இளைஞர்களாக செயல்படும் எம் அன்பு பெற்றோர். ரெடியா ரெடியா ரெடி ஓகே ரெடியான்னு கேட்குறாங்க. ஓகேப்பா ஸ்டார்ட்.